வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம லஞ்ச் என்னன்னு பார்ப்போம். முதல்ல நான் ஒயிட் ரைஸ் செய்யப்படுறேன். இதை அரிசியை நான் ஃபஸ்ட்டே ஊற வச்சுட்டேன். நல்லா அரிசி ஊறின பிறகு நம்ம ரைஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ நல்லாயிருக்கும். ரைஸ் நல்லா சீக்கிரமாக வேகும், உதிரியாக இருக்கும், நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால நல்லா ஊற வச்சுட்டு கழுவிட்டு ஊற வைக்கலாம், இல்லை ஊற வச்சுட்டு கூட நம்ம வாஷ் பண்ணி நல்லா தேய்ச்சி கழுவிக்கணும். இந்த மாதிரி நல்லா 2 தண்ணி 3 தண்ணி நல்லா கழுவிட்டு நீங்கள் சாப்பாடு செய்ய சாப்பிட்டு பாருங்களேன், கெடவும் கெடாது, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் இதை ஒயிட் ரைஸ் ஃபஸ்ட்டு அடுப்பில் வச்சுக்கிறேன். இப்போ நான் ஒயிட் ரைஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் மண் சட்டி காரக்குழம்பு வைக்க போகிறேன். மண் சட்டியில் காரக்குழம்பு வைக்கும்போது அந்த காரக்குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், மறுநாளைக்கு அதை விட டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். முடிஞ்ச அளவு நம்ம மண் சட்டிலே பண்ண பார்ப்போமே சமையல். இப்போ நான் அதுக்கு புளி ஊற போட்டிருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்ப்போம். நான் வெங்காயம் எடுத்துக்கிறேன், ஒரு சாம்பார் வெங்காயம், சாம்பார் வெங்காயத்திலே தான் தாளிக்கும் போகிறேன், சாம்பார் வெங்காயத்திலே தான் அரைச்சும் எடுக்க போகிறேன். சாம்பார் வெங்காயம் எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா அதுக்கு தக்காளி. நான் என்னென்ன காய் போட போகிறேன்னா, இப்போ இதில் என்னென்ன காய் போட போகிறேன்னா, அவரைக்காய் பீன்ஸ் எல்லாம் போட்டு நான் காரக்குழம்பு அவரைக்காய் பீன்ஸ் பொரியல், அதுக்கப்புறமா கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு காரக்குழம்பு. இப்போ அவரைக்காயும் ஃபஸ்ட்டு அவரைக்காய் பீன்ஸ் எது வச்சு பண்ண போகிறேன்னா, இந்த கடலைப்பருப்பு வச்சு செய்ய போகிறேன். இப்போ 2 காய், ஏன்னா நாளைக்கு சண்டேன்னும் போது காய்கறிலாம் வேஸ்ட்டாக போயிடும், நிறைய ஃப்ரிட்ஜில் வேஸ்ட் ஆகிடும். அதனால் நான் இது எல்லாத்தையுமே செய்துக்க போகிறேன். இது கடலைப்பருப்பு போட்டு கூட்டு பண்ண போகிறேன். அவரைக்காவும் பீன்ஸும் முதல்ல எந்த காய்கறினாலும் நம்ம கழுவிட்டு தான் கட் பண்ணணும். இப்போ இது முதல்ல நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். இது முதல்ல பொரியல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா முருங்கைக்காய், மாங்காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய் இதெல்லாம் போட்டு குழம்பு வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு கூட இருக்குது, போட்டு காரக்குழம்பு வைப்போம். முதல்ல இந்த காய் பொரியல் பண்ணுறதுக்கு நான் கடலைப்பருப்பு வேக போட்டுக்கிறேன் ஒரு அடுப்பில். ஏன்னா அது பாட்டு வெந்துட்டுருக்கோம், அதுக்குள்ளே நான் காய்கறியை நறுக்கிட்டு வந்துடும். அது வெந்துச்சுன்னா காய் ஈஸியாக வெந்துடும். இந்த பாருங்க, இதில் தண்ணி வச்சுருக்கேன், தண்ணி சூடாகட்டும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் செய்கிற மாடலில் நீங்கள் குழம்போ சமையலோ செய்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே சொல்லுவீங்க, கமெண்ட் பண்ணுவீங்க, உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. நான் இவ்வளோ கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன். இதை கழுவிட்டு வந்துடுறேன். இதை நல்ல தண்ணியில் நல்லா கழுவிட்டு இதை வேகட்டும். அதுக்குள்ளே நான் காயை நறுக்கிட்டு வந்துடுறேன். காயை நல்லா கழுவிட்டு பொடி பொடியாக நறுக்கிட்டு வந்துடுறேன். அப்போ சாதமாவது ஒரு அடுப்பில் கடலைப்பருப்பும் வேகுது, வேலை நமக்கு சுலபமாக முடியும். கொஞ்சம் கிளறி விட்டுக்கணும். ஓகே, இப்போ காய் நறுக்கிறது தான் பெரிய வேலையே, அதுதான் ஒரு டாஸ்கே. காயை நான் ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு கழுவிக்கிறேன். அப்போ தான் நல்லா கழுவ வரும். கழுவிட்டு அதுக்குள்ளே ஒரு சப்போட்டா பழம் கொஞ்சம் கட் பண்ணி சாப்பிட்ருவோம். என்ன டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா? அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் மரத்தில் எங்கள் வீட்டில் சப்போட்டா மரம் இருக்குது, கொத்து கொத்தாக காய்க்கும். அதை நம்ம பறிச்சுட்டு ஒரு சிலர் கடுகுலாம் போட்டு வச்சா சீக்கிரம் பழுக்கணுங்க. நாங்கள் அப்படிலாம் இல்லை, அப்படியே டைனிங் டேபிள்லே போட்டு வச்சுருவோம். ஒரு நாளைக்கு 2 பழம் 3 பழம் பழுக்கும், கரெக்டாக இருக்கும். எங்களுக்கு ரிலேஷனுக்கு கொடுத்தது போக மீதி நாங்கள் எடுத்து வச்சுப்போம். நாங்கள் நெய்பர்ஸ்க்கு ரிலேஷன்ஸ்க்கெலாம் கொடுத்துருவோம். ஏன்னா அவ்வளோ பழம் நம்மளால் சாப்பிட முடியாது ஒருத்தரால். அதனால் அதெல்லாம் கொடுத்துட்டு மீதி எங்களுக்கு கொஞ்சம் வச்சுக்குவோம். குறிப்பிட்ட அளவு தான் சாப்பிட முடியும். எல்லாருக்கும் கொடுத்துட்டு நாங்களும் டைனிங் டேபிளில் போட்டு வச்சுப்போம். அது பாட்டு இது பாருங்கள், என்ன டேஸ்ட்டாக, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சப்போட்டா பழம் இருக்குது, இது வீட்டிலே பழுத்ததுன்னு அவ்வளோ டேஸ்ட்டு.
எங்கள் குழந்தை அவ்வளோ ஆசையாக சாப்பிடுவாப்பா. என் குழந்தைக்கு தான் இதை கொடுக்க போகிறேன் கட் பண்ணி. குக்கருக்கு வெயிட் போட்டேன். இதுவும் கொஞ்சம் வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பருப்பும் இந்த காய் அரிஞ்சிட்டு வரத்துக்குள்ள இது வேகும், கரெக்டாக இருக்கும். சிம்மில் கூட வச்சுட்டு போவோம். இது ஒரு 3 சவுண்ட் வந்து ஆஃப் பண்ண வேண்டியதான் சாப்பாட்டை. இப்போ ஒயிட் ரைஸ் ஆகிடுச்சு. இந்த கடலைப்பருப்பு வேகட்டும். இதை அடுப்பில் மாற்றிக்கிடுறேன். இந்த ஸ்டவ்வில், இது கொஞ்சம் பெரிய ஸ்டவ்வு, இதில் வேகட்டும். இப்போ இதில் வச்சுக்கிறேன். நான் வந்து இப்போ தாளிக்க போகிறேன். இந்த வேக வைக்க போகிறேன். இந்த கடாயில் வச்சு முதல்ல ஒரு 2 காஞ்ச மிளகாய் எடுத்துப்போம். அதுக்குள்ளே பருப்பு வேகும். சுவையான அவரைக்காய் பீன்ஸ் பொரியல். ரொம்ப சிம்பிள். இதுக்கு தேங்காய் போடணும், போட்டுக்கலாம் இறக்கும் போது. அடுத்தது வந்து முட்டை கூட நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம். இறக்கும் போது முட்டையை போட்டு பொரிச்சிக்கிடலாம். அந்த மாதிரி செய்யலாம். நம்மளுடைய விருப்பம்தான். இப்போ நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது கொஞ்சம் நிறைய பண்ணுறதுனால எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கிட்டேன். கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொடி. இப்போ நான் வெங்காயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிக்கிடலாம். அதுக்குள்ளே இந்த கடலைப்பருப்பு வேகட்டும். கடுகு போட்டுக்கிறேன். இதையும் போட்டு நல்லா வதக்குவோம். கொஞ்சம் பொன்னிறமாக வதக்க வெங்காயம். இதுக்கு காரமே காஞ்ச மிளகா தான். அதனால தான் நான் காஞ்ச மிளகா மட்டும்தான் போட்டிருக்கேன். இதுக்கு எதுவும் போட தேவையில்லை. காஞ்ச மிளகா காரமே போதும். பச்சை மிளகா போடலான்னு போட்டுக்கிடலாம். நம்மளுடைய விருப்பம்தான். நான் பச்சை மிளகா கூட போட்டுக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா நல்லாயிருக்கும், அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதை கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கிறேன். அதுக்குள்ளே நல்லா வதங்கட்டும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த கடலைப்பருப்பு பாருங்கள், ஒரு அரை வேக்காடு வந்துருக்கு. பாருங்க, ஒரு அரை வேக்காடு வந்துருக்கு. இப்போ இந்த காய்கறி கூட போட்டோன்னா 2 சேர்ந்து வேகும். இந்த தண்ணியோடய அப்படியே ஊற்றிடலான்னு பார்க்குறேன். இப்போ நான் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். மஞ்சள் தூள் போட்டால் தான் நல்லாயிருக்கும் வாசனை. இப்போ இதை வதங்கிக்கும். நான் என்ன பண்ண போகிறேன், இந்த அப்படியே இதில் ஊற்றிட போகிறேன். இப்போ இதோட வேகட்டும். இப்போ நான் பீன்ஸ், அடுத்தது அவரைக்காய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேக வச்சுக்க போகிறேன். இப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து வெந்துட்ட பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இறக்கி வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்து மாற்றி வச்சுக்கிடலாம். இப்போ இதில் நான் என்ன கொஞ்சம் தண்ணி ஊற்றலான்னு பார்க்குறேன். தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மேலே மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து பெரிய ஸ்டவ்வில் வைக்கலான்னு பார்க்குறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலான்னு பார்க்குறேன். போதும் தண்ணி. இப்போ நான் வந்து பெரிய ஸ்டவ்வில் வச்சுக்கிறேன் இதை. ஏன்னா அப்போ தான் சீக்கிரமாக வேகும். இது ரொம்ப பொறுமையாக எரியுதுப்பா. அதெல்லாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நான் பக்கத்து அடுப்பில் வச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து அடுத்தது மண் சட்டி காரப்படம் பண்ண போகிறேன். இப்போ நான் இது வந்து மூடி போட்டு வச்சுக்கிறேன். காய்கறியெல்லாம் மூடி போட்டு வேக வச்சா ஒன்றும் கீரை மட்டும் தான் மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. இப்போ இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம். சீக்கிரமாக வேகும். இந்த பாருங்க, இப்போ இது மூடி போட்டு வேகட்டும். அதுக்குள்ளே மண் சட்டி சாம்பாருக்கு நான் வெங்காயம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். காயெல்லாம் அரிஞ்சிட்டு வரேன். சுவையான பீன்ஸ், அவரைக்காய், கடலைப்பருப்பு போட்டு கூட்டு பண்ணியாச்சு.
நான் வந்து இதில் வந்து கடலை பருப்பு போட்டிருக்கேன். ஒரு சிலர் தேங்காய் அரைச்சி போட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரி போட்டு 2 பெரட்டிட்டு இறக்கிடுவாங்க. ஒரு சிலர் முட்டையை உடச்சி ஊற்றி இதோடு இப்படி பெரட்டிட்டு இறக்கிடுவாங்க. அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து நாங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம், அதனால் இல்லைன்னா இந்த முட்டையை உடச்சி ஊற்றிருப்பேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சுவையான கூட்டு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது மண் சட்டி காரக்குழம்பு பண்ண போகிறேன். எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். இதை அப்படியே மூடி வைக்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் கூட சாப்பிடுவாங்க. இது கடலை பருப்பு இருக்கனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. எந்த பருப்பு வேணாலும் போட்டு செய்யலாம், நம்மளுடைய விருப்பம் தான். கொஞ்சம் நேரம் அப்படியே சூட்லேயே இருக்கட்டும், நல்லா வெந்துடும். அடுத்தது மண் சட்டி காரக்குழம்பு பண்ணுறது எப்படின்றத பார்ப்போம். இப்போ மண் சட்டி சாம்பார் இது மண் சட்டி காரக்குழம்பு வைக்கிறேன். அதுக்கு வந்து நல்லா பெரிய மண் சட்டி எடுத்துக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செய்து சாப்பிடும்போது இன்னும் சாப்பிட்ணும் இருக்கும். நான் இது வந்து அடுப்பில் வச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து இதுக்கு சாம்பார் வெங்காயம் எடுத்திருக்கேன். நான் இதை வந்து இவ்வளோ வெங்காயம் எடுத்து அரைச்சிக்க போகிறேன். இது வந்து தாளிக்க வச்சுக்க போகிறேன். இது நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். அதுக்குள்ளே சட்டி காயட்டும். இப்போ நான் மண் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். நான் ஆச்சு வத்தல் வறுத்து தரேன் உனக்கு. ஆ What? Can you see that? Wait, I tried the puppets for you. Nema. இந்தா எண்ணெய் சூடாகட்டும். இந்த வத்தல் வறுத்துக்கிடலாம். சூடாகணும். சூடானதை வத்தல் பொரியுங்க. இந்த சட்டி இந்த எண்ணெயிலேயே குழம்பு வச்சுக்கலாம். மண் சட்டி காரக்குழம்பு. இந்த வத்தல்லாம் காய வச்சுக்கிட்டே இருக்கணும் வெயிலில். அப்போ தான் வறுக்கும்போது நல்லா சீக்கிரமாக பெருசாக வறுக்கிறது. பொதுங்கி போச்சுன்னா சின்னதாகவே இருந்துருது. வெயிலில் காய வச்சா இருந்தாலும் காரக்குழம்புக்கு இந்த வத்தல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். வத்தல் அப்பளம் எல்லாத்துக்கும் காரக்குழம்புக்கு இதெல்லாம் ரொம்ப நல்லா. இப்போ நான் இதை வறுத்துட்டேன். குழம்பு பொடி போட்டு இப்படி பெரிய ஸ்டவ்வில் வச்சிடலாம். சுவையான காரக்குழம்பு. காயெலாம் நறுக்கி வச்சிட்டேன். காய், வெங்காயம், தக்காளி எல்லாம் நறுக்கி வச்சிட்டேன். இனிமேல் குழம்பை தாளிச்சிட்டு போட வேண்டியதுதான். பாக்கி கொஞ்சம் மறுபடியும் எண்ணெயில் போட்டுப்பேன். இது வந்து நமக்கு போகாமல் இருக்க ஒரு நல்லா ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சிடணும். இல்லையா கவரில் போட்டு வச்சிடணும். அப்படின்னா பொதுமாமல் இருக்கும். இது வறுக்கிறது பெருசு இல்லை. இதை பத்திரமா எடுத்து வைக்கணும். அதுதான் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொடியுது. வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். எப்பவுமே வெந்தயம் தான் குழம்புக்கு வாசனையை கொண்டு வருது. கொஞ்சம் சீரகம் போட்டுக்கிறேன். இதெல்லாம் போடும்போது தான் மசாலாக்கள் அதிகமாகிட்டு குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து சின்னதாக இந்த சாம்பார் வெங்காயம் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கருவேப்பிலை நல்லா கழுவி தான் வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் இப்படி கசக்கி போட்டு ரொம்ப வாசனையாக இருக்குப்பா. கல் போட்டுக்கிறேன். ஒரே காஞ்சி மிளகா கிடந்துச்சு, அதுவும் போட்டுக்கோ. இப்போ நான் அரைச்சி வச்ச சாம்பார் வெங்காயத்தையும் போடணும். சாம்பார் வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம்
மிக்ஸி ஜாரில் மதியம் இப்போ இதோட போடணும். இப்போ நான் வந்து இந்த வத்தலை நமக்கு போகாமல் இருக்கிறதுக்கு அதை எடுத்து வைக்கணும். அதான் இப்போ முக்கியம். இப்போ ஒரு இதில் கூட்டு பண்ணிட்டேன்னா, வத்தல் பண்ணிட்டேன்னா, ஒயிட் ரைஸ் பண்ணிட்டேன்னா, இப்போ வந்து காரக்குழம்பு. இப்போ நான் அரைச்சி வச்சேன் சாம்பார் வெங்காயத்தையும் போட்டுக்கிறேன். சாம்பார் வெங்காயம் அரைச்சது ஏன் இந்த கலரில் இருக்குதுன்னா, நான் வந்து கார சட்னி அரைச்சேன். கார சட்னி அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே போட்டு சாம்பார் வெங்காயத்தை அரைச்சனால இந்த கலரில் இருக்குது. இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். நான் நினைக்கிறேன் தக்காளியை கூட இந்த மிக்ஸி ஜார்லேயே போட்டு அரைச்சிக்கிடலான்னு நினைக்கிறேன். அது வதங்கிறதுக்கு தக்காளியை நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி போட்டால் நல்லா ஈஸியாக இருக்கும். நான் வந்து வத்தலை இந்த பாக்ஸில் கொட்டி வச்சுக்கிட்டேன். இதை அப்படியே மூடி வச்சேன். சாப்பிடும்போது எடுத்துக்கலாம். எப்பவுமே அப்பளம் வத்தெல்லாம் ஒன்றே பிளாஸ்டிக் கவரில் போட்டு வைக்கணும். இல்லையா ஒரு காற்று போகாத டப்பா, அதை நல்லா டைட்டாக இருக்கிற டப்பாவில் போட்டு மூடி வச்சிடணும். இப்போ நான் இந்த மிக்ஸி ஜார்லேயே புளியை கரைச்சி வச்சுக்க போகிறேன். அதுக்குள்ளே இதை நல்லா வதக்கிக்கிடலாம். கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம அந்த காய்கறியை போட்டு அப்படியே சேர்த்து வதக்குவோம். இது வதங்கிட்டு அதுக்குள்ளே புளியை கரைச்சிக்கிடலாம். இப்போ இது நல்லா வதங்கிச்சு பார்த்தீங்களா? இப்போ நான் காயை போட்டுக்கிறேன். இதில் என்னென்ன காய் போடுமா? அவரைக்காய் ஒன்று போட்டேன், ஒரு 5-6 போல் வெண்டைக்காய் போட்டுக்கிட்டேன், ஒரு முருங்கைக்காய், ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு 5-6 போல் கத்திரிக்காய், 2 தக்காளி இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதுலேயே வதங்கட்டும். நான் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். கொஞ்சம் நிறையவே மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். ஏன்னா நிறைய குழம்பு பார்த்தீங்களா, அதனால் கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். ரொம்ப போடல. என்னெல்லாம் ரொம்ப போடுவேன், இப்போல்லாம் ரொம்ப போடுறதில்லை. அது ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது அப்படியே ஏதோ சொன்னாங்க. புளியை ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த புளி தண்ணியிலே இதெல்லாம் வேகட்டும். இப்போ நான் வந்து இந்த ஸ்டவ்வில் வச்சுக்கப்பேன். பக்கத்து ஸ்டவ்வில் வச்சுக்கலான்ட்டு. அப்போ தான் வேகமாக வேகும். இந்த ஸ்டவ்வில் வச்சுப்போம். இதை ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிட்டு இந்த ஸ்டவ்வில் வச்சுக்கிறேன். இது நல்லா வேகட்டும். காய் இதெல்லாம் குழம்புலாம் நல்லா வெந்து வச்சு வரட்டும். அதுக்குள்ளே அடுத்த வேலையை பார்க்குறேன். நல்லா இந்த புளி தண்ணியிலும் உப்புத்துலேயும் வேகட்டும் காய்ங்க. நல்லா உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சமையல் ஓவர். இப்போ அழகாக குழம்பு வேகட்டும். இப்போ அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு தயாராகிடுச்சுப்பா. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சட்டிக்கார குழம்பு நல்லா திக்காக வந்துச்சு. காயெல்லாம் இன்னும் கொஞ்சம் செம்ம டேஸ்ட்டு. சுவையான காரக்குழம்பு தயார். மண் சட்டி காரக்குழம்பு தயார்.